ஹாய், நான் கானா சுதாகர். எல்லாருமே தம்பி ஏழுமலை அவர் வந்து யூடியூப் சேனல் வச்சுருக்காரு. நிறைய சாங்ஸு, நிறைய நாடக குழுலாம் நடத்துகிற நிறைய விஷயத்த அவர் அதை வந்து டெலிகாஸ்ட் பண்ணுறாரு. யூடியூப் நேம் வந்து வெல்கம் ஏழுமலை. மறக்காமல் அதை பாருங்கள். நிறைய வீடியோலாம் இருக்கும். அழிஞ்சு வர நிறைய கலைகள்லாம் அவர் வந்து வீடியோ ஷூட் பண்ணி அதை போடுறாரு. அவர் இன்னும் நிறைய அதை மெருகேற்றுறாரு. அதனால் வெல்கம் ஏழுமலை யூடியூப் சேனலை வந்து லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தம்பி ஏழுமலைக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அழிஞ்சு வர கலைக்கெல்லாம் நிறைய சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய். ஒரு உருவம் அம்மா என்று வந்தது, இன்னொரு உருவம் தங்கா என்ற குருவோடு வந்தது. என்று ஒரு உருவம் அமைந்திருக்கிறது. அப்படியே தெரிவித்தேன். அப்படி என்றால் அந்த இரண்டு மன்னருக்கு உயிர் கூட தெரிவித்தார். தெரிவித்தவுடனே நாளை வேணாம் இருவருக்கும் உயிர்ப்பணம் கொடுத்து கொடுத்தவுடனே இப்போது எனக்கு திருமணம் செய்து கொள்ள தெரிவித்தேன். அண்ணாவாகிய மாலாயகரன் பார்த்தார். பெண்ணே, நீயோ என்ன தங்கா அகோர கோபத்தோடு கோரப்பல் உருவத்தோடு முக்கண்ணியாக போய்விட்ட கண்ணோடு கோரப்பல் உருவத்தோடு அகோர கோபத்தோடு இருக்கிறாய். இந்த உருவத்தோடு திருமணம் செய்யப்படாது. உன்னுடைய இந்த உருவத்தை எரித்து உன் நெற்றிருக்கக்கூடிய கண்ணை பிடுங்கி உன்னுடைய மன்னவ நெற்றியில் வைத்துவிடு. அப்படியே தெரிவித்தார். நானும் என்ன கணவன் ஆசையில் என் நெற்றிருக்கக்கூடிய கண்ணை பிடுங்கி என்னுடைய மன்னவுடைய நெற்றியில் வைத்து அப்படி வைத்தவுடனே நெற்றிருக்கக்கூடிய நெற்றி கண்ணை பிடிங்கின உடனே அதில் இருந்த உதிரமாகப்பட்டது வெளிவந்தது. அப்படி வந்தவுடனே நெற்றியில் இருந்த உதிரமாகப்பட்டது கீழே விழுந்தால் இந்த உலகமாகப்பட்ட மீண்டும் அழிந்து விடும். என்னுடைய மன்னர் பார்த்தார். அதில் இருக்கக்கூடிய மண்ணை எடுத்து நெற்றியில் வைத்து அமைத்தார். அப்போது உதிரமாகப்பட்டு நின்று விட்டதால் இப்போது பெண்கள் வைக்கக்கூடிய நெற்றி பொட்டாகப்பட்டது. அன்னைக்கு என்னுடைய மன்னர் வைத்தார். பேகப்பட்டு அந்த பேகப்பட்டுதான் இப்ப இருக்கக்கூடிய என்னுடைய மகை காசியில் அனைவரும் வைக்கக்கூடிய போட்டு வைக்கிறாங்களா, ஸ்டிக்கர் போட்டு தான் வைக்கிறாங்க. அப்படி வைத்து வைத்தவுடனே இன்னும் அண்ணாவாகிய மாலைய கண்ணன் பார்த்தார். மணியாக பரவேசா சத்தியன் தங்கையானவரை உற்று பார்த்து உற்று பார்த்த உடனே நானும் அவனை பத்மாகி விட்டேன். பத்மாகி மலையரசன மகளாக சென்று பிறந்து பரவராஜனுக்கு மகளாக பிறந்து அப்போது என்னை வந்து பெண் கேட்டு கணவரானவர் திருமணம் செய்து நாம் 20 சதியை 16 இப்போது இருக்கின்றோம். அப்படி இருந்த போதிலும் இப்போ எனக்கு 2 பிள்ளைகள் இருக்கிறது. யார் என்று தெரியுமா? யாரம்மா? ஐயா தட்டி வந்தாரப்பா. என்னுடைய மகனாகப்பட்டவன் அத்திமுகன் என்றால் ஆனமுகம் படைத்த அழகு பிள்ளை விநாயகமூர்த்தி பிள்ளை அழகில் சிறந்த மகன் வெற்றி வேரன் முருகன் கந்தன் வடிவேரன் சொல்லக்கூடிய இரு பிள்ளைகள் இருக்கின்றார். அப்படி இருந்த போதிலும் நாம் வந்து விக்கிரகமாகிவிட்டது. என் மன்னவரானவர் யோகாசன அடியாரை ஒரு பொருட்டாக நினைத்து சபையாடி அழைத்திருக்கின்றார். நேரி சென்று கண்டு கொள்ளலாமா? சொல்லிட்டு வா. மனைவி இல்லற வாழ்க்கை துணைவி பார்வதி வந்து விட்டது. அருகாமை வரும்படி உத்தரவு. மகாராஜா கூடு வைங்க. புள்ள வருது பாரு, விநாயகர் வருது பாரு.
கங்கையிலே சகதனிலே தரித்தனாதே சக்திக்கு இடபாதம் தந்த போதன் கணபதியை தன் புகையை சொல்லாத தரணிவாசே ஐய தந்தரினா தந்தரினா தரானே கண்ணாலே காலிலே உடைத்த பாதன் தன்குகையே சொல்லாத தரணி வாசன் தன்குகையே சொல்லாத தரணி வாசன் படையுடனே பேய்மூட சூழ்ந்திருக்க பழையூரே பேய்மூலம் சூழ்ந்திருக்க பரமேசா உன் பாதமதை பணிந்து அல்லது பார்வதா அந்த பக்தருக்கு பணியமைக்கும் உமா பார்வதி பன்னிரால் கழுவி பட்டால் அடித்து வட்டி மத்திகை முல்லை கோக்குமந்தாரம் வெற்றிவேல் பாரிச்சாதம் என்று சொல்லக்கூடிய பலவித மலர்களை பறித்து வந்து பாதத்தில் வைத்து தினமும் பூஜை செய்கிறேன் சுவாமி. அப்படி மங்களம் உண்டாகட்டும். மங்களம் உண்டகட்டே போட்டாங்க. மகளாய் வந்த என்னுடைய பாரியாய் விளங்கக்கூடிய என்னாலும் இன்னமோடு வாழ்ந்திருப்பார். பார்வதால காட்சி ஆயினது. அடியார ஒரு பொருட்டாக நினைத்து வரவைத்த காரணம் என்ன? பார்வதா மாதே ஞான பூராணி யாரே
விட்டேன் என்றால் உன் தந்தையாகப்பட்ட தட்சக பிரம்மனோ என்னை எதிர்த்து என்னை அழிக்க வேண்டும் என்று ஒரு ஏகத்தை செய்து கொண்டிருக்கின்றார். அல்லது தந்தையானவர் யாக செய்கிறார் தெரிவிக்கின்றாய். எதற்காக யாகம் என்ன ஒரு விவரம் புரியல. எப்படி தெரியாது? எப்படி தெரியும்? யார் சொன்னாங்க? விவரமாக தெரிவிக்க வேண்டும். அல்லது பார்வதா நாரதன் சொன்னானோடு இந்த விஷயத்தை சொன்னது என் சேரனாகப்பட்ட நாரதன் என்னோடு தெரிவித்தான். இந்த பாரதி சாமி தந்தையானவர் யாக செய்கிறார் தெரிவிக்கின்றாயே. அவன் பேரன் என்ற மாதிரி நம்முடைய இருக்கு பேசியிருப்பான் சுவாமி. அவர் எழுத எண்ணி விடாது. எந்த ராஜாவும் அவனோ 3 லோகத்தையும் ஒரு நொடியில் சுற்றி வரக்கூடியவன். அவனை சொல்வது எனக்கு தோன்றுகின்றது. சந்தேகம் இருந்தால் நீ வச்சிருந்தா லைட்டாக தான் வச்சுருக்காங்க. ஒரு பாட்டு தான் ரவ கூட வைக்க முடியும். அது எப்படி நல்லா இருக்கும்? பேட்டரி தாங்க அது பிரைட்னஸ் வச்சா அதான் அந்த அளவுக்கு இது. உதாரணம் மங்களம் உண்டாகட்டும். நீயும் கலகவும் என்றும் நீடோடி காலம் அமைந்திருப்பார். ஐயா நல்ல பிள்ளை பேரனே நாட்டு
பண்ணிக்கலாம். என் பாதார விதத்தை ஆதாரமாய் பண்ணிடப்படுகிறார். நீயும் கலகமும் எப்படி என்றால் உண்டு நீ சொல்லை கேட்ட குடும்பம் மொத்தம் முறைகிறாங்க. சட்டையாது உண்டாது சப்பத்து வீணா போதும். நீ போற ஏன்னா கிளம்ப வரும். ஏன்னா அந்த குடும்பத்துக்கு ஏதாவது தீங்கு வரும். என்னுடைய பாதார விதத்தை ஆதாரமாக பண்ணிவிடுகிறார். என்றென்றைக்கும் நீயும் கலகமும் நன்றாக வாழ கடவுது. சந்தோஷமாக நேற்றுதான் கல்யாணம் முடிஞ்சு எங்க அப்பா வீட்டுக்கு இருந்து பல சீர்கள்லாம் பெற்று வந்து சந்தோஷமா வாங்கி கொண்டிருக்கின்றோம். அதுக்குள்ள ஏதோ ஒரு கலகத்தை கொண்டு விடுற என்ன சொல்ல போற தெரியலையே. கால் காசு கூட வழி இல்லை. என்னுடைய தலையெழுத்து நீ பண்ண திமிர் அப்படியே கிடையாது. பாட்டி பேச மாட்டாரம்மா வாயால. அதே நாரதா தெரிவிக்கின்றாய். எதற்காக செய்கிறார்? என்ன விஷயம் ஒண்ணு எனக்கு புரியல. சிவனை ஒழிப்பேன் கவனம் சொல்லதான் நான் வந்துக்கிறேன். கலகலா இது இல்ல. உங்களுக்கு கஷ்டம்னா அந்த கரும்புல உருட்டு நான் இப்பே போறேன்.
மறைப்பதற்கு ஒரு காலம் நினைக்க மாட்டார். எதுக்கு இப்படி பொய் பொருட்டு சொல்லுகிறார்? சொல்ற மாட்டியா? ஒரு நாள் ஒரு நாள் உண்டானை ஒரு நாள் உங்களை பார்க்க கைலா வந்தார். எங்களை பார்க்க என் அப்பா வந்தாரா? வந்த போது அப்ப உங்களுடைய பெருமையிலும் பாட்டிலே தான் தெரியும். எங்க பெருமை நாங்க பாத்துனோமா? நாரதா தந்தையானவர் வந்திருந்த செய்தி பாவியானவனுக்கு தெரியாமல் போய்விட்டதே. நாரதா எப்ப வந்தாரு, எப்படி வந்தாரு? ஒண்ணுமே எப்படி முடிப்பதற்கு குடிக்கின்றான். அவர் வந்தார் மனசாலிக்கு அப்ப நந்தி பிரமானது ஒரு தொண்டு மீது பட்டு தெரியாம படிச்சு தந்தை அடிச்சிட்டாரு. அப்போ தந்தை கோவம் விட்டு சாபத்துக்கு அப்புறம் அதே ஐயா தந்தையோ நந்தி பிரமா அவர் அவர் எனக்கு தெரியுமாடா ஆட்டி படைக்க மாட்டேன்
இருக்கக்கூடிய நந்தி பையன் தந்தையானவர் எப்பேற்பட்ட ஆளு ராஜா, ஒரு ராஜா. என்னுடைய அப்பா கண்ணு தெரியாத தெரிஞ்சு கொட்டையா அப்பா தெரியாதா அவர் ஓகே சாபம் கொண்டாரம் கண்டை இருந்தால சொல்வாரா என் மகளை பார்க்க அந்த பட்ட பங்கத்திற்குள் உன் மக்களால் மாநாடு சாப்பிட்டு தந்துவிட்டு பெருத்த கஷ்டத்தில் சென்று விட்டார். நீ நந்திக்கு சாபத்தை தர வேண்டாம். அப்படி என்றால் உன்னுடைய ஞானத்தை பாரு. நீ எத்தனையோ கூடி ஐயா சுத்தமா தெரியாத அந்த மைசூருக்கு பேரறிந்த ஐயா மாமாரா எனது தந்தை, அந்த மாமாரா எனது தந்தை ஐயா பத்துதே வையனுக்கு ஐயா பட்ட பாகலும் மாச்சுதே எத்தனை பேர் நின்றிருந்தாலும் இவருடைய தாரை என்ன தெரியாம